அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி ஒரு அருமையான டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவுகளை எங்களுக்கு கொடுங்க. இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம வாழ்க்கையோட யதார்த்தமான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அப்படி யதார்த்தமான டாபிக் என்னென்னா, இந்த உலகத்திலேயே அல்ட்ரா பவர், சுப்பீரியர் பவர் எது தெரியுமா? பணம்தான். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒன்று மனுஷனும் கிடையாது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒன்று கடவுளும் கிடையாது. அவங்க எல்லாருக்கும் மேலே ஒன்று இருக்குது, பணம். அந்த பணம் தான் இருக்கிறதுலையே இந்த உலகத்திலேயே சுப்பீரியர் பவர். அது நினச்சிச்சின்னா என்ன வேணாலும் பண்ணும். என்ன வேணாலும் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத விஷயத்தெலாம் கூட பணம் பண்ணும். அதால் யாரை வேணாலும் விலைக்கு வாங்க முடியும், எதை வேணாலும் செய்ய முடியும். ஏன் இந்த உலகத்தோட வரலாற்றையே மாற்ற முடியும். ஏன் இந்த உலக உருண்ட ஷேப்பையே அதால் மாற்றிட முடியும். என்ன வேணாலும் பண்ண முடியும். பணத்துக்கு முன்னாடி இந்த மனிதர்களாக இருக்கட்டும், கடவுள்களாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், சாதாரண ஆளுங்க தான். இதில் ஹைலைட் என்னென்னா, அந்த பணத்தை கண்டுபிடிச்சதே இந்த மனிதர்கள் தான். ஆனால் இன்றைக்கி அதே பணம் தான் இந்த மனிதர்களை பெரிய அளவில் அடிமையாக்கி வச்சிருக்கு. இந்த பணம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேளுங்களேன். ஒருத்தனுக்கு எல்லாமே எளிமையாக கிடச்சிரும். ஒருத்தனுக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே கிடைக்காது. ஓடுவான் இங்கே போய் அவங்கள பார்ப்பான், இவங்கள பார்ப்பான். எதனா ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதா, முன்னேறிட முடியாதா அப்படின்ட்டு அலைவான். ஆனால் எதிரில் இருக்கிற ஒருத்தனுக்கு அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். நீங்கள் என்னன்னு ஒரே ஒரு ஆராய்ச்சி மட்டும் பண்ணி பாருங்களேன். பணம். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை தான் அவனும் நினச்சிருப்பான். ஆனால் அவனுக்கு ஈஸியாக கிடச்சிடும். காரணம்னா பணம். நீங்கள் அங்கே வேலை செய்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் அந்த ஆளை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கே பணம் பேசிகிட்ருக்கும். உங்களுக்கு முன்னாடியே அங்கே பணம் பேசிடும். ஸோ நீங்கள் பேசுகிற பேச்சு சுத்த வேஸ்ட்டு தான். ஆனால் அந்த பணத்தோட குரல் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சின்ன வயசெல்லாம் அப்பா அம்மா கொடுக்குற காசு நம்ம ரொம்ப ஏனோ தானோ அப்படின்னு செலவு பண்ணுவோம். அதே மாதிரி ரொம்ப ஊதாரித்தனமாக செலவு பண்ணியிருப்போம். நினச்சதெல்லாம் வாங்கி போட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி நாம் சம்பாதிச்சு ஒரு பொருள் வாங்கணும், இல்லை நமக்கு எதுனா ஒன்று பண்ணிக்கணும் அப்படின்னும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போது அப்பா அம்மா நம்மளுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாங்க, நம்ம அப்பா அம்மா எந்த அளவு நம்மளை வளர்த்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி அதே பணத்தை காரணமாக வச்சு அவங்களையுமே பார்க்காம விட்டுட்டு போகிறானுங்கள நடு ரோட்டில். ஸோ அவனுங்களை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பணம் நினச்சதை பண்ணும், நினைக்காததையும் பண்ணும். ரொம்ப கொடூரமான ஒன்று. அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணுன்னா ஒரே வழி, இதுவே எனக்கு போதும் அப்படின்ற மனசோடு இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த பணத்துக்கிட்ட இருந்து ஓரளவு தப்பிச்சுக்க முடியும். முயற்சி செஞ்சு பார்ப்போம். See you guys.